அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 சிம்மத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது? சிம்மம் இந்த காலகட்டங்கள் உண்மையிலேயே நீங்கள் நினச்ச மாதிரியான கனவுகள், லட்சியங்கள், கடன்கள் இது எல்லாமே நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் தான் இருக்குது. 70% பலன்களை நீங்கள் இந்த காலகட்டங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஜாதகரனுடைய தன்மைகள் நல்லா இருக்கும், உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வாக்கு உயரும், கௌரவமான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கௌரவத்திற்காக மட்டும் அப்படின்னு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். வருமானத்தை பொறுத்தளவில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 65% பலன்கள் அப்படிங்கிறது வருமானத்தில் இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் 75% நீங்கள் கமிஷன் பேசிக்கில் பண்ணுறீங்க, இல்லை போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் யாராவது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அமைப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இங்கே உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் 50-50 தாங்க பலன்கள் இருக்குது. கூடுதலாக ஒரு கொஞ்சம் நீங்கள் இப்போ ஒரு 2 பெட்ரூம் உள்ள வீடு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால் உள்ள ஒரு வீடு பார்க்குறீங்க, கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் குறையும். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பால்கனி வேணும்னு நினைப்பீங்க, அதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னா அந்த பால்கனியை விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீடாகவே பார்க்குறீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது? பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கடன் கிடைக்குமா? 60% கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையினால் பெறக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இல்லைங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்கள மாற்றவோ மறுக்கவோ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்களுக்கு தேவையானதையும் அவங்களுக்காக ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கூடுதலாக கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதாவது சாதகமான எதிர்பாராத சில நன்மைகள் இருந்தாலும் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாக்கியம் நல்லா இருக்கா? இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவ்வளோ சிறப்புக்குரியதாக இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாடையே நீங்கள் பலமாக பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். கூடுதலாக தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது குருமார்களினுடைய ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்தக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகமாக முதலீடு போற்ற வேண்டாம். நீங்கள் முதலீடு போடாமல் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சில நல்ல விஷயங்களை நிறையவே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. உங்களுடைய லாபம் எப்படி இருக்குது? உங்களுடைய லாபம் மகிழ்ச்சிகரமாக திருப்திக்குரியதாக இன்னும் சிறப்பாக வெற்றி. அரசியலில் யாராவது ஈடுபட்டிருக்கீங்க, இந்த நேரம் அரசியலில் நிற்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகமும் பலமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தமாக ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். வெளிநாடு சார்ந்த இருக்கிறவங்களுக்கு இப்போ க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணி வைங்க. பட் இந்த வருஷம் கிடைக்குமா எதிர்பார்க்க வேண்டாம். அது இது உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னா மாற்றத்தையும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிறத காப்பாற்றிக்கிற வழிகளை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டங்கள் ஓரளவு திருப்தியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல யோகமான ஒரு காலகட்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் சிம்மத்திற்கு உண்டு. சித்தர்களை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. நன்றி. மீண்டும் இணைய நிகழ்வில் சந்திப்போம்.